வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள். யாத்திரிகர்களை ஏற்றிச் சென்ற வேன் விபத்து, 11 பேர் படுகாயம். ஒரே நிறுவன ஊழியர்களுக்குள் ஏற்பட்ட தகராறு, வீட்டிற்குள் புகுந்து கொடூரமாக கொலை செய்யப்பட்ட பெண் கொழும்பில் கொடூரம். அனைத்து வரி செலுத்துவோருக்கும் வெளியான முக்கிய அறிவிப்பு. தையிட்டி திஸ்ஸ விகாரை பிரச்சினைக்கு தீர்வு காண எதிர்பார்த்துள்ளோம். ஹினிதும சுனில் செனவி உறுதி. போக்குவரத்து சட்ட விதிகளை மீறியவர்களின் 20 மோட்டார் சைக்கிள்கள் மீட்பு, சம்மாந்துறையில் சம்பவம். பலாலி விமான நிலையம் அண்மை காலமாக லாபமடைந்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க. துப்பாக்கி முனையில் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள முயற்சிக்க வேண்டாம், சபையில் கொந்தளித்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி. வேலிக்கு ஓனான் சாட்சி போல ஊழல்வாதிகளுக்கு எதிர்க்கட்சியினர் ஆதரவாக உள்ளார்கள், மஹிந்த ஜெயசிங்க கிண்டல். ஒருவருட காலத்திற்குள் 100க்கும் மேற்பட்ட சட்டவிரோத ஆயுதங்கள் மீட்பு. மகியங்கனி கிரதுருக்கோட்டை பிரதான வீதியில் யாத்ரீகர்களை ஏற்றி சென்ற வேன் ஒன்று வீதியை விட்டு விலகி மரத்தில் மோதி விபத்துக்குள்ளாகிய சம்பவம் பதிவாகியுள்ளது. நேற்றைய தினமிரவு 11 மணியளவில் பதுளையிலிருந்து அனுராதபுரம் நோக்கி திரும்பிக் கொண்டிருந்த போதே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. குறித்த விபத்தில் வேனில் பயணித்த 11 பேர் காயமடைந்த நிலையில் 5 பேர் மகியங்கனை வைத்தியசாலையிலும் 6 பேர் பதுளை வைத்தியசாலையிலும் சேர்க்கப்பட்டுள்ளனர். எதிர்வரும் செப்டம்பர் 30ஆம் தேதி அல்லது அதற்கு முன் வரிகளை செலுத்துமாறு அனைத்து வரி செலுத்துவோருக்கும் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. இந்த உத்தரவு தனிநபர்கள், நிறுவனங்கள், நிறுவன கூட்டாண்மைகள் மற்றும் பிற பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்களுக்கும் பொருந்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறுதி கட்டணத்தை இணைய வழி வரி செலுத்தும் தளம் அல்லது இலங்கை வங்கியின் எந்த கிளையிலும் செலுத்த முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. தாமதங்கள் அல்லது தவறவிட்ட கட்டணங்கள் வட்டி மற்றும் அபராதங்களுக்கு வழிவகுக்கும் எனவும் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் எச்சரித்துள்ளது. பலாலி விமான நிலையம் அண்மை காலமாக லாபமடைந்துள்ளது. இதனால் நிபுணத்துவ திட்டமிடலுக்கு அமைய பலாலி விமான நிலையத்தின் அபிவிருத்தி பணிகள் மேற்கொள்ளப்படுமே தவிர அரசியல்வாதிகளின் நோக்கங்களுக்காக அல்ல என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் அபிவிருத்தி, துறைமுகம் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற அமர்வின் போது பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் முன்வைத்த கேள்விகளுக்கு பதிலளிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். பலாலி விமான நிலைய அபிவிருத்திக்காக 2025ஆம் ஆண்டு ஒதுக்கப்பட்ட நிதியில் இந்த மாதம் 21ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் 150 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. காங்கேசன்துறை இறங்குதுறை அபிவிருத்திக்கு 3455 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. காங்கேசன்துறை துறைமுகத்தை அபிவிருத்தி செய்வதற்கான பணிகள் 2020ஆம் ஆண்டு இந்தியாவின் ஒத்துழைப்புடன் முன்னெடுக்கப்படுகிறது. பலாலி விமான நிலையம் அண்மை காலமாக லாபம் அடைந்துள்ளது. 2022ஆம் ஆண்டு 82 மில்லியன் ரூபாய், 2023ஆம் ஆண்டு 15 மில்லியன் ரூபாய், 2024ஆம் ஆண்டு 76 மில்லியன் ரூபாய், 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 85 மில்லியன் ரூபாய் என்ற அடிப்படையில் லாபம் அடைந்துள்ளது. 1950ஆம் ஆண்டு சிவில் விமான சேவைகள் திணைக்கள திட்டமிடல் இலக்கம் 1597 பிரகாரம் பலாலி விமான நிலையத்திற்கு 35.9 ஏக்கர் காணி சுவீகரிக்கப்பட்டுள்ளது. இதற்காக செலுத்தப்பட்ட நஷ்ட ஈடு தொடர்பான தகவல்கள் யாழ் மாவட்ட செயலகத்தில் உள்ளன. ஏனைய காணிகள் சிவில் விமான சேவைகள் திணைக்களத்தால் சுவீகரிக்கப்படவில்லை. இதற்கான தகவல்கள் பாதுகாப்பு அமைச்சிடம் உள்ளன. பலாலி விமான நிலையத்தை விரிவுபடுத்துவதற்கான காணிகள் பெற்றுக்கொள்ளப்பட்டு அபிவிருத்தி பணிகள் பாதுகாப்பு அமைச்சினால் மேற்கொள்ளப்படுகிறது. ஆகவே இவ்விடயம் தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சிடம் கேள்விகளை கேட்பது பொருத்தமானதாக அமையும். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் விமான நிலையம் மற்றும் துறைமுக அபிவிருத்திக்காக காணிகள் கைப்பற்றப்படவில்லை என்றார். யாழ் தையிட்டி திஸ்ஸ விகாரை பதிவு செய்யப்படவில்லை, காணியும் அரசாங்கத்தால் சுவீகரிக்கப்படவில்லை. காணி குறித்து வெளிப்படைத்தன்மையுடன் ஆராயப்படுகின்றது என புத்த சாசனம் மற்றும் மத விவகாரங்கள், கலை கலாச்சாரங்கள் அமைச்சர் கினிதும சுனில் செனவி தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற அமர்வின் போது இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ். ஸ்ரீதரன் அண்மையில் முன்வைத்த கேள்விகளுக்கு பதிலளிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அங்கு அவர் மேலும் உரையாற்றியதாவது, தையிட்டி திஸ்ஸ விகாரை பிரச்சினைக்கு உண்மை நோக்கத்துடன் தீர்வு காண்பதற்கு எடுத்த நடவடிக்கைகளை ஆராய வேண்டும். இந்த பிரச்சினைக்கு உடன் தீர்வு காணும் தன்மை கிடையாது. நியமிக்கப்பட்டுள்ள குழுக்களின் தலையீட்டினூடாக தையிட்டி திஸ்ஸ பிரச்சினைக்கு தீர்வு காண எதிர்பார்த்துள்ளோம். யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் வலிகாமம் வடக்கு தையிட்டி பிரதேசத்தில் திஸ்ஸ
திஸ்ஸ விகாரை எனும் விகாரை ஒன்று உள்ளது. இந்த விகாரை பதிவு செய்யப்படவில்லை. இந்த விகாரையின் காணி தொடர்பான விடயங்கள் ஆராயப்படுகிறது. இந்த பகுதியில் இடம்பெறும் போராட்டங்கள் குறித்து பல கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளன. இந்த போராட்டங்கள் குறித்து அமைச்சுக்கு உத்தியோகபூர்வமாக ஏதும் அறிவிக்கப்படவில்லை. ஊடகங்களில் வெளியாகும் செய்திகளை அடிப்படையாக கொண்ட தகவல்களே உள்ளன. இந்த விகாரை அமைய பெற்றுள்ள காணியானது காணி அமைச்சினால் கைப்பற்றப்பட்டு வர்த்தமானி அறிவித்தலில் பிரசுரிக்கப்படவில்லை. காணி அரசுடைமையாக்கல் சட்டத்தின் பிரகாரம் எந்தவித நடவடிக்கைகளும் எடுக்கப்படாத காரணத்தினால் அதற்குரிய வர்த்தமானி அறிவித்தல் இதுவரையில் பிரசுரிக்கப்படவில்லை. இந்த காணி தொடர்பில் அமைச்சு மட்டத்தில் எவ்வித தீர்வும் ஏற்படாத நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்குரிய தீர்மானங்கள் ஏதும் எடுக்கப்படவில்லை. இந்த காணி தமக்குரியது என்று போராடும் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு பல சுற்று பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ளோம். ஜனாதிபதியுடனும் விரிவான கலந்துரையாடியுள்ளோம். யாழ் மாவட்ட சிவில் சமூகத்தினருடனும் கலந்துரையாடியுள்ளோம். தேசிய ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டிற்கான அலுவலகத்தின் தலைவர் ரொஹான் பிரணாந்துவின் தலைமையில் குழு நியமிக்கப்பட்டு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. தையிட்டி பிரச்சினைக்கு ஒரு இடத்தில் மாத்திரம் தீர்வு காண முடியாது. புத்த சாசனம் மற்றும் மத விவகாரங்கள் அமைச்சு, காணி அமைச்சு ஆகிய அமைச்சுக்கள் ஒன்றிணைந்தே இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும். தையிட்டி திஸ்ஸ விகாரை பிரச்சினைக்கு உண்மை நோக்கத்துடன் தீர்வு காண்பதற்கு எடுத்த நடவடிக்கைகளை ஆராய வேண்டும். இந்த பிரச்சினைக்கு உடன் தீர்வு காணும் தன்மை கிடையாது. நியமிக்கப்பட்டுள்ள குழுக்களின் தலையீட்டினூடாக தையிட்டி திஸ்ஸ பிரச்சினைக்கு தீர்வு காண எதிர்பார்த்துள்ளோம் என்றார். பிரதான அனுசரணை வழங்குவோர் பிடி கேஷ் அண்ட் கரி மற்றும் பிடி சூப்பர் ஸ்டோர். இப்போ உங்களுக்கு வழங்கும் ஒரு நல்ல செய்தி. பிடி கேஷ் அண்ட் கரியின் ஆன் பிராண்டான கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் எல்லா தேவைகளுக்குமான அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள பிடி கேஷ் அண்ட் கரி மற்றும் பிடி சூப்பர் ஸ்டோருக்கு தாமதம் வேண்டாம். இப்போதே வாருங்கள். உங்கள் குடும்பத்தின் ஒரே நம்பிக்கை பிடி கேஷ் அண்ட் கரி மற்றும் பிடி சூப்பர் ஸ்டோர், பாரிஸின் லாச்சப்பல். ஆட்சி அதிகாரம் என்பது தேர்தல் ஊடாக ஜனநாயக ரீதியில் பரிமாறப்பட வேண்டும். அதனை விடுத்து துப்பாக்கி முனையில் இந்த அரசாங்கம் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள முயற்சித்தால் அதற்கு மக்கள் தகுந்த பதிலை வழங்குவார் என முன்னாள் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்தார். மறைந்த முன்னாள் பிரதமர் SWRD பண்டாரநாயக்கவின் 66வது நினைவு தின நிகழ்வு நேற்று ஹொரஹொல்லவில் உள்ள நினைவு தூவி வளாகத்தில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். எதிர்காலத்தில் இந்த கட்சியை மீண்டும் மக்கள் மத்தியில் பலமிக்க கட்சியாக கட்டியெழுப்புவோம். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தற்போது தமக்கு கிடைக்கப்பெற்றுள்ள அதிகாரத்தை மீள கையளிக்க முடியாது என தெரிவித்துள்ளது. அவ்வாறு சர்வாதிகாரமாக துப்பாக்கி முனையில் அதிகாரத்தை கைப்பற்றிக் கொண்டிருக்க முடியாது. அதற்கு நாம் இடமளிக்கவும் போவதில்லை. ஆட்சி அதிகாரம் என்பது தேர்தலூடாக ஜனநாயக ரீதியில் பரிமாற்றப்பட வேண்டும். 2020 கோட்டாபய ராஜபக்ஷ 69 லட்சம் வாக்குகளை பெற்ற போதும் இதனையே கூறினார். அவரால் 10 முதல் 15 ஆண்டுகள் ஆட்சி செய்ய முடியும் என்று நாமும் நம்பினோம். ஆனால் 2 ஆண்டுகளில் அவரால் ஆட்சியை ஒப்படைத்து விட்டு செல்ல நேர்ந்தது. எனவே இந்த அரசாங்கத்திற்கு அவ்வாறானதொரு நிலைமை ஏற்படாவிட்டாலும் உரிய காலத்தில் தேர்தலை நடத்தி அதன் மூலம் மக்கள் வழங்கும் ஆணைக்கமையவே ஆட்சி செய்ய முடியும். அதனை விடுத்து வன்முறைகளை கையில் எடுத்தால் மக்கள் அதற்கு சிறந்த பதிலை வழங்குவார் என்றார். பொது போக்குவரத்து சட்டங்களை மீறிய குற்றச்சாட்டின் அடிப்படையில் பலரது மோட்டார் சைக்கிள்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக சம்மாந்துறை போலீசார் தெரிவித்தனர். அம்பாறை மாவட்டம் சம்மாந்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நகர பகுதி உட்பட புறநகர் பகுதிகளில் நேற்று மாலை விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கை ஒன்று மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது மோட்டார் சைக்கிள் ஆவணம், காப்புறுதி எதுவும் இன்றி மோட்டார் சைக்கிளை செலுத்துவது, சாரதி அனுமதி பத்திரமின்றி வாகனம் செலுத்துவது, தலைக்கவசம் அணியாது செல்வது, ஒரு மோட்டார் சைக்கிளில் 2க்கு மேற்பட்டவர்கள் பயணிப்பது, அதிவேகமாக செல்வது, மிக ஒலி எழுப்பும் மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் தலைக்கவசம் இன்றியும் சாரதி அனுமதி பத்திரம் உள்ளிட்ட முக்கிய ஆவணங்கள் இன்றி பயணித்தமை உள்ளிட்ட பொது போக்குவரத்து சட்ட திட்டங்களை மீறிய குற்றச்சாட்டின் அடிப்படையில் 20க்கு மேற்பட்டோர் மோட்டார் சைக்கிள்கள் உட்பட அதனை ஓட்டிய சந்தேக நபர்கள் சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டனர். கல்முனை தலைமையக போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டிற்கு அமைய பொது போக்குவரத்து சட்டங்களை மீறிய குற்றச்சாட்டின் அடிப்படையில் பலரது மோட்டார் சைக்கிள்கள் உள்ளிட்ட சான்று பொருட்கள் என்பன சட்ட நடவடிக்கைக்காக கல்முனை தலைமையக போலீஸ் நிலையத்திற்கு எடுத்து செல்லப்பட்டன. மேலும் குறித்த சுற்றி வளைப்பு நடவடிக்கையில் சம்மாந்துறை சவளக்கடை மத்திய முகாம் போலீசார் கடமையில் ஈடுபட்ட குறிப்பிடத்தக்கது. வேலைக்கு ஓனான் சாட்சி போல ஊழல்வாதிகளுக்கு எதிர்க்கட்சியினர் ஆதரவாக உள்ளார்கள். நீதிமன்றம் சுயாதீனமாக செயல்படுகிறது என்பதை நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள் என தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்தார்.
பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற கோப் குழு அறிக்கை தொடர்பான சபை ஒத்திவைப்பு விவாதத்தில் உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். முறையான விசாரணைகளினூடாக பல விடயங்கள் வெளியாகும் போது ஊழல்வாதிகள் அச்சமடைவதையிட்டு நாங்கள் கலக்கமடைய போவதில்லை. நாட்டில் சட்டவாட்சி முறையாக செயல்படுத்தப்படும் போதும் மோசடியாளர்கள் அச்சமடைந்துள்ளார்கள். அரசு சேவையாளர்கள் நெருக்கடிக்குள்ளாகியுள்ளார்கள் என்று எதிர்க்கட்சியினர் குறிப்பிடுகிறார்கள். அரசு சேவையாளர்கள் சட்டத்தின் பிரகாரம் சிறந்த முறையில் செயல்படுவார்களாயின் எவருக்கும் அச்சமடைய தேவையில்லை. அதனை விடுத்து கடந்த காலங்களை போன்று ஊழல் மோசடியுடன் செயல்பட்டால் அச்சமடைய வேண்டும். ராஜபக்சர்கள் சட்டத்தை எவ்வாறு செயல்படுத்தினார்கள், பாராளுமன்றத்திற்கு சட்டத்தரணிகளை அழைத்து வந்து எவ்வாறு செயல்பட்டார்கள் என்று நன்கு அறிவோம். ராஜபக்சர்கள் அன்று சட்டத்தை கையிலெடுத்து செயல்பட்டார்கள். இன்று சஜித் பிரேமதாசக்களின் சகாவும் அவ்வாறே செயல்படுகிறார். சுயாதீனமாக செயல்படும் நீதிபதிகளுக்கு அரசியல் முத்திரை குத்துவதற்கு முயற்சிக்கிறார்கள். நீதி சேவை ஆணைக்குழு சுயாதீனமானது. இந்த ஆணைக்குழுவுக்கு ஜனாதிபதியால் கூட கட்டளை பிறப்பிக்க முடியாது. ஊழல்வாதிகளுக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் சட்டத்தின் பிரகாரம் கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதால் எதிர்க்கட்சியினர் அச்சமடைந்துள்ளார்கள். வேலிக்கு ஓணான் சாட்சி போல ஊழல்வாதிகளுக்கு எதிர்க்கட்சியினர் ஆதரவாக உள்ளார்கள் என்றார். முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன உள்ளிட்ட 2 பிரதிவாதிகளுக்கு எதிராக மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய தீர்மானித்துள்ளதாக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கிரிந்த மீன்பிடி துறைமுகத்தில் மணல் அகற்றும் பணியை கொரிய நிறுவனத்திற்கு ஒப்படைத்ததால் அரசாங்கத்திற்கு 2.6 மில்லியன் ரூபாவிற்கு மேல் இழப்பு ஏற்பட்டமை தொடர்பான வழக்கு நேற்று கொழும்பு பிரதான நீதிவான் அசங் எஸ் போதரகம முன்பாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது சந்தேக நபர்களுக்கு எதிராக மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். குறித்த வழக்கில் முன்னாள் கடத்தொழில் அமைச்சர் ராஜித சேனாரத்ன மற்றும் மீன்பிடி துறைமுக கூட்டுத்தாபனத்தின் முன்னாள் தலைவர் உபாலி லியனகி ஆகியோர் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர். வழக்குடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பில் தாக்குதலுக்கு உள்ளான நிலையில் பலத்த காயங்களுடன் முள்ளேறிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். வெலிக்கடை போலீஸ் பிரிவின் அங்குடி பகுதியில் நேற்று மாலை இந்த சம்பவம் நடந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர் அங்குடி பகுதியைச் சேர்ந்து 65 வயதுடையவர் என தெரியவந்துள்ளது. கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர் அயல் வீட்டு நபர் எனவும் உயிரிழந்த பெண்ணும் சந்தேக நபரும் ஒரே நிறுவனத்தில் துப்புரவு பணியாளராக பணிபுரிந்து வந்ததாக தெரிய வருகிறது. இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட முருகல் நிலையை தொடர்ந்து பெண்ணின் வீட்டிற்குள் நுழைந்து சந்தேக நபர் ஆயுதத்தால் தாக்கியதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. உடல் முள்ளேரியா மருத்துவமனையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவத்தில் தொடர்புடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். வெலிக்கடை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த ஒரு வருட காலத்திற்குள் 100க்கும் மேற்பட்ட சட்டவிரோத ஆயுதங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் அறிவித்துள்ளனர். நாட்டின் பல்வேறு பிரதேசங்களில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனைகளின் மூலம் குறித்த ஆயுதங்கள் போலீசாரினால் மீட்கப்பட்டுள்ளன. விடுதலை புலிகளினால் யாழ்ப்பாணம் பிரதேசத்தில் புதைத்து வைக்கப்பட்ட நிலையில் மீட்கப்பட்ட T56 ரக துப்பாக்கிகள் 30 குறித்த சட்டவிரோத ஆயுதங்கள் எண்ணிக்கையில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. அதற்கு மேலதிகமாக 64 கைத்துப்பாக்கிகள் கடந்த ஒரு வருட காலத்தினுள் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளன. சட்டவிரோதமாக பயன்படுத்தப்பட்டு வந்த 46 ட்ரீபீட்டர் ரக துப்பாக்கிகள் போலீசாரின் சோதனைகளின் போது கண்டெடுக்கப்பட்டுள்ளன. அவற்றுக்கு மேலதிகமாக கட்டுத்துப்பாக்கி உள்ளிட்ட பல்வேறு ஆயுதங்களும் மீட்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இன்றும் நாட்டின் சில இடங்களில் பலத்த மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. மேல் சப்ரகமுவு வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும். குறிப்பாக மேல் சப்ரகமுவு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் 50 மில்லிமீட்டர் அளவான பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வடமத்திய மாகாணம், மாத்தளை, மன்னார் மற்றும் ஜாழ்ப்பாணம் மாவட்டங்களிலும் சிறிதளவில் மழை பெய்யும். மேலும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகள், மத்திய, வடக்கு, வடமத்திய, வடமேல் மாகாணங்கள், திருகோணமலை மற்றும் ஹம்பந்தோட்டை மாவட்டங்களிலும் மணித்தியாலத்திற்கு 40 50 கிலோமீட்டர் வேகத்துடன் பலத்த காற்று வீசக்கூடும். பலத்த காற்றினால் ஏற்படும் ஆபத்துக்களை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களுக்கு முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.